ஒரு சில செடிகளோட மகத்துவம் தெரியும் போது கண்டிப்பா இது நம்ம வீட்டு தோட்டத்திலயும் இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த வகையில மூலிகை மட்டும் இல்லாம நறுமணத்திற்காக வளர்க்கக்கூடிய பயிரான லெமன் கிராஸ் செடியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பல விதமான எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்குங்க. ரோஜா இதழ்ல இருந்து எடுக்கிறது ரோஸ் ஆயில், அந்த மாதிரி எலுமிச்சை பழத்துல இருக்கிற தோல்ல இருந்து எடுக்கக்கூடியது இந்த லெமன் எசென்ஷியல் ஆயிலுங்க. அதே மாதிரி லெமன் கிராஸ்ல இருந்தும் எசென்ஷியல் ஆயில் எடுக்கப்படுது. இந்த லெமன் கிராஸ் செடியில இருக்க இலையை பிச்சு ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா எலுமிச்சையோட ஸ்மெல் வரும். இந்த லெமன் கிராஸ் ஆயிலுக்கு உலக அளவுல ஏகப்பட்ட மவுஸ் இருக்குங்க. இந்த ஆயிலை ஸ்மெல் பண்ணும் போது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் குறையுது அப்படின்றதுக்காக அரோமா தெரப்பியில இதை அதிகமா யூஸ் பண்றாங்க. இதுல இருக்க ஏகப்பட்ட நல்ல குணங்களுக்காகவே சோப்பு, மாய்ஸ்சரைசர், இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் அதிகமா யூஸ் பண்றாங்க. நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் இந்த செடி உதவுது. அதனால இது கட்டாயம் நம்ம தோட்டத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல இதற்கான விதையை வாங்கியிருந்தேன். இந்த விதை பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருந்தது. கொஞ்சம் காத்து பட்டாலும் அப்படியே பறந்துரும் போல் இருக்கு. இந்த செடியை விதையில இருந்து மட்டும்தான் வளர்க்க முடியுமா இல்ல வேற ஏதாவது முறைகள் இருக்கா அப்படின்றத இந்த வீடியோல போக போக பாக்கலாங்க. விதையில இருந்து வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். நானும் முயற்சி செஞ்சு பார்த்தேன். 2 தடவை முயற்சி செஞ்சு பார்த்தேன். 2 தடவையும் என்னால வளர்க்க முடியல. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த விதைகளை கொஞ்சம் ஈரப்பதத்தோட வச்சிருக்கணுங்க. முளைக்கிற வரைக்கும் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டாலும், அதாவது கொஞ்சம் காய விட்டாலும் அதுக்கப்புறம் அதுல இருந்து முளை வராது. இது முதலா விதை போட்டும் போது எடுத்தது. விதை போடுற மெத்தட் இதுதாங்க. ஆனா எக்ஸ்ட்ராவா ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்ட பிறகு எனக்கு எல்லா விதையும் சூப்பரா முளைச்சு வந்தது. அதை இந்த வீடியோ கடைசியில சொல்றேன். இந்த கருப்பு தொட்டில இப்ப பாருங்க, லெமன் கிராஸ் செடி சூப்பரா முளைச்சு வந்திருக்கு. ஆனா இந்த தொட்டில விதை போடும் போது நான் வீடியோ எடுக்கல. ஏன் அப்படின்னா 2 முறை விதைகள் முளைச்சு வராததுனால 3வது முறையும் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லாம இருந்தது. பட் நல்ல வேலை, தொடர்ச்சியான ஒரு முயற்சி நமக்கு வெற்றி தந்துருச்சு. லெமன் கிராஸ் செடி வெப்ப மண்டலத்துல நல்லா வளரக்கூடிய செடிங்க. அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் சூப்பரா வளரும். குளிர் பகுதிகளில் ஒரு சிலர் நீங்க இருக்கீங்க, அங்க நீங்க வளர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு நான் இங்கிலீஷ் சேனல்ல இதை எப்படி வளர்க்கறது அப்படின்ற அந்த வீடியோ போடுறேன். அதுல இருக்க டிப்ஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செடியை வளர்க்கறதுக்கு சூரிய ஒளி ரொம்ப ரொம்ப அவசியங்க. எவ்வளோக்கு அவ்வளோ சூரிய ஒளி படுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வளரும். அதனாலதான் நம்ம ஊர்ல இது ஈஸியா வளருது. ஒரு சிலரோட தோட்டத்துல ஆல்ரெடி லெமன் கிராஸ் செடி இருக்கு, ஆனா அது சீக்கிரம் காஞ்சு போகுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, சம்மர் டைம்ல அதிகப்படியான சூரிய ஒளி இருக்கும். அந்த டைம்ல மட்டும் மதிய சூரிய ஒளி டைரக்டா படாம இருக்க மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா லெமன் கிராஸ் செடி காயாம பாத்துக்கலாம். இந்த செடிக்கான தண்ணீர் தேவையை பார்ப்போம். மண் தரை இல்லாம தொட்டிகள்ல வச்சு வளர்க்கும் போது தண்ணீர் ஓரளவுக்கு மற்ற செடிகளை போல தேவைப்படுங்க. நர்சரிகள்ல பாத்தீங்கன்னா லெமன் கிராஸ் செடி நல்லா பெருசாவே வளர்த்து வச்சிருப்பாங்க. அப்படி கூட நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வளர்க்கலாம். லெமன் கிராஸோட இலையை கட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வளரணும். நல்லா வளர்ந்த லெமன் கிராஸ் செடியில ஒரு 2 இன்ச்சு இலையை கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா லெமன் கிராஸ் டீ ரெடி. இந்த லெமன் கிராஸ் டீ குடிக்கிறதுனால வெயிட் குறைக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு டீடாக்ஸ் டீ போல அமையுது. வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எல்லாம் சூப்பரா உதவுது. டீ காஃபி தவிர்க்க நினைக்கணும்ன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வா அமையுதுங்க. இன்னும் ஏராளமான நல்ல விஷயங்கள்லாம் லெமன் கிராஸ் டீ குடிக்கிறதுனால கிடைக்குதுங்க. ஒரு சிலருக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ்ல லெமன் கிராஸ் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த அடிப்பாகத்தை மண்ணுல ஊனி வச்சோம்னா லெமன் கிராஸ் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு மேல முயற்சி செஞ்சுட்டு உங்களுக்கு நான் இந்த சேனல்ல வீடியோ அப்டேட் பண்றேங்க. லெமன் கிராஸ் ஃப்ரெஷ்ஷா கிடைக்காதவங்க இந்த மாதிரி டீ பேக்ஸ் கூட வாங்கி வச்சுக்கோங்க. லெமன் கிராஸோட விதை எப்படி முளைச்சு வந்தது அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட சேனல்ல முன்னாடி வீடியோஸ்ல விதை போடும்போது டிஷ்யூ பேப்பர் மெத்தடும் பிளாஸ்டிக் கவர் மெத்தடும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணதுனால தாங்க எனக்கு சக்சஸ்ஃபுல்லா லெமன் கிராஸ் விதை முளைச்சு வந்து சூப்பரா வளர்ந்துட்டு இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய டிப்ஸ் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. உங்க எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.